அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளாக பீர்க்கங்காயை வச்சு ஒரு சிம்பிள் சட்னி துவையல் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் கூட சைடு கூட நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். கடாய் வச்சு இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் 2 டீஸ்பூனு கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். பாருங்கள், உளுந்தும் கடலப்பருப்பும் கோல்டன் கலராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். அதே எண்ணெயில் நம்ம ஒரு 6 பச்சை மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு சரி போகும். காரம் நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம். உங்களுக்கு அதிகமாக என்ன கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் 2 வறுத்துட்டேன். பச்சை மிளகாயும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சு அதே எண்ணெயில் நம்ம பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். போட்டு அது சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனு சால்ட்டு கூட போட்டு இதிலே வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸு புளியையும் பாருங்கள், பீர்க்கங்காவும் புளியும் நல்லா வதங்கிடுச்சா. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு பச்சை கொத்தமல்லி இலையை இதில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம். ஏன்னா இந்த ஃப்ளேவரு கொஞ்சம் லைட்டாக வதங்கின ஃப்ளேவர் வந்து நமக்கு இந்த சட்னிக்கு சூப்பராக எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஃபஸ்ட்டு இந்த பருப்புகளை போட்டுட்டு ஒரு பல்ஸு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பீர்க்கங்காயை போடணும். தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இந்த பீர்க்கங்காய் சட்னி அரைஞ்சி வந்துருச்சு. தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 5 வெள்ளைப்பூடு, ஒரு கை சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு இந்த வெள்ளைப்பூடை போட்டு லைங்க நமக்கு சூப்பராக பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்ல க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கா. டேஸ்ட்டு கூட அப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தாளிக்காமல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சிம்பிளாக ஒரு தாளிப்பு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. தாளித்தா இன்னமும் ஹைலைட்டாக இருக்கும். இப்போ ஒரு தவா இப்போ இதில் கருவேப்பிலையும் ஒரு 2 வெள்ளைப்பூடை மாத்திரம் தட்டி போட்டுக்கோங்க. அது எண்ணெயில் வேகணும். எண்ணெயில் வதங்கின வாசனைக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி கூட வச்சுக்கலாம். வெறும் சூடாக சாதம்